இந்த உங்களுக்கு கொடுத்த ஃபைல் பவுச்சஸ் இருக்குல்ல, இதுல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் டீச் பண்ண நினைக்கிறேன். கவனமா கேளுங்க. ஓகே, கவனமா கேளுங்க. அதாவது நாம நோட் புக்ஸ் வாங்குறோம் அல்லது வேற இந்த மாதிரி சில இதை வாங்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே என்னன்னா நோட் புக்ஸ்ல நிறைய உருவப்படங்கள் இருக்குது. உருவப்படங்கள்னா என்ன? இமேஜஸ், அதாவது மனுஷனுடையது அல்ல பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி இருக்கு. சரியா? லிவிங் திங்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் நம்ம இடத்துல நாம் வச்சிருக்கிற போது இந்த உருவப்படங்கள் வச்சிருக்கிறத தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் வேற ஃப்ளவர்ஸ், இந்த ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸாக இருக்குல்ல, ஜென்ரலாக வானம், பூமி, இந்த மாதிரி மலைகள், கடல்கள், இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அழகாக கப்பல் தெரியும், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொம்மை படம், ஒரு உருவங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது அல்லாஹ் எந்தெந்த படைப்புக்கு, கிரியேஷனுக்கு ரூஹ் கொடுத்துருக்கானோ, ரூஹ்னா என்ன? உயிர். உயிர் கொடுத்துருக்கானோ, அதை உயிர்னா இப்போ மனுஷன், இப்போ நாமெல்லாம் அல்லாஹ் நமக்கு ரூஹ் கொடுத்துருக்கான். ஓகேயா? அதே மாதிரி பேர்ட்ஸ், பறந்து போதே, அப்புறம் விலங்குகள், இப்படி ஈவன் பட்டர்ஃப்ளை, சரியா, பூச்சிகள், இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நாம அல்லாஹ் கொண்டு வாங்க அதையும் தான். அப்போது இந்த மாதிரி உருவப்படங்களோடு இருக்கிறத நாம் வச்சிருக்கிறத தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, உருவப்படங்கள் இருக்கிற இடத்துல மலக்குள் நுழைய மாட்டாங்க. அப்ப நாம என்ன செய்யறது? ஆனா நம்ம வாங்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காம போகும் சில சமயத்துல. இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் போச்சை வாங்கறதுக்கு நாங்க பல கடைகளில் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்க பார்த்தாலும் உருவப்படங்கள் தான். அப்போ ஒரு இடத்துல நாங்கள் பார்த்தா சரி உருவப்படங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, வேற வேற டைப் இருந்துச்சு. சில பிளைன் கிடைச்சிச்சு. சிலர் பிளைனாக வச்சுருப்பீங்க பாருங்க, பிளைனாக இருக்கும் உங்கள்கிட்ட பார்த்தீங்களா. சிலர் ஜென்ரல் கலராக இருக்கும், சும்மா சில அழகான டிசைன்ஸ் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரிலாம் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி படங்களாக இருக்கும்போது சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உருவம் இருக்குது. இது ஏதோ ஒரு சர்ச்சு மாதிரி தெரியுது. அதில் அந்த கிறிஸ்டின்ஸ் அவங்க வணங்கக்கூடிய உங்களுடைய லைட்டான கலர் ஒரு உருவம் தெரியுது. இப்போ இந்த மாதிரி வாங்குறோம், வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, ஒரு மார்க்கர், சிம்பிளான விஷயம். மார்க்கர் இதுக்கு தான் வாங்கிட்டே வந்தேன். இங்கே பாருங்க, நம்ம எதுக்கு இது மார்க்கர் வாங்கணும்னா மெயினாக இப்போ ஒரு வேலை செய்யணும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய நோட் புக்ஸ் இந்த மாதிரி வரும்போது உருவங்கள் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல உருவங்கள் இருக்குது, ஒரே ஒரு உருவம், கீழே ஒரு 2 உருவம் தெரியுது. ஜஸ்ட் அது உருவம் சின்னதோ பெருசோ, சரியா, இந்த இடத்துல அந்த முகத்தை மட்டும் இப்படி இது பண்ணி விட்டுறலாம். இங்க பாருங்க, இங்க இப்படி இல்ல, அந்த பில்டிங் உடைய ஸ்ட்ரக்சர்லாம் நடுவில், புரியுதா? இருங்க, அது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி மார்க்கர் தர முடியாது இல்லையா? அதை இப்போ ஒரு டீம் செய்துருவாங்க. ஒருத்தவங்க உங்களுடைய வாங்கி வாங்கி அடிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இப்போ இந்த இதுல இப்படி இருக்கா, அடுத்தது பாருங்க, இது நல்லா தான் இருக்குது. ஆனா என்ன கேட்டா, இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, சரியா, ஒரு பட்டர்ஃப்ளை. இப்போ இந்த பட்டர்ஃப்ளைனா சும்மா அந்த தலைப்பகுதியை மட்டும் கூட பண்ணா போதும். தலைப்பகுதி. நீங்க போய் உட்காருங்க, நான் சொல்றேன். நீங்க முதல்ல இந்த இடத்துக்கு வர வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறத நீங்க ஒபே பண்ணணும். போங்க. ஏன்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்டருடைய ஒயர் இருக்குது, தட்டி விட்டீங்கன்னா நான் எப்பவுமே நான் எழ சொன்னா மட்டும்தான் எழணும், கை தூக்க சொன்னாதான் கை தூக்கணும். புரியுதா? இப்போ இதை இந்த மாதிரி அடிச்சாச்சு. அந்த ப்ளூ கலர் இதை கொண்டு வாங்க. இந்த இதுல கூட லைட்டா ஒரு இடத்துல இருந்துச்சு, சரியா, மேல இருக்கிற இந்த இடத்துல லைட்டா அப்படி ஒரு சின்ன ஒரு கிறுக்கிட்டா போகும். இது நாம நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிறுக்குனா அசிங்கமாயிருமே, அப்படி இப்படி நினைக்காது. சுத்தமா தெரியலன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ரொம்ப பார்த்தாதான் தெரியுது. அது ரொம்ப அதுவா அந்த உருவம். ஓகே, நீங்க போய் உட்காருங்களேன். நீங்க எடுத்துங்க போய் உட்காருங்க.
இதை கொண்டு வாங்க. இது ஆமாம், இந்த மெயின் விஷயம். இது யாருடைய இது யார் கொடுத்தீங்க? இந்த பட்டர்ஃப்ளை இது கொண்டு போய் வச்சுக்கோங்க. இனிமேல் யார் இடம் வேணாம், உட்காந்துருங்க, வர வேணாம். நான் பார்த்துட்டேன், எஸ் நான் பார்த்தாச்சு, போய் உட்காருங்க. ஓகே, போய் உட்காருங்க. நீங்கள் வந்து டிஸ்ஓபே பண்ணுறீங்கம்மா. நீங்கள் உஸ்தாத் சொல்கிறது கேட்கணும். இப்போ இதில் கூட இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்படி அடிச்சு விட்டா போதும். இதை நம்ம அசிங்கம்னு நினைக்கக்கூடாது, அழகாக இருக்கிறது நம்ம கிறுக்கி விட்றோமேன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து உங்கள் பேனாலெல்லாம் பண்ணக்கூடாது, பேனால பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். சும்மா சின்னதாக அங்கங்கே 1 2 இருக்குது, அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். ஏன்னா இதை நம்ம செய்கிறோன்னா அல்ஹம்துலில்லாஹ் நாம உருவங்களை அழிக்கிற நன்மை நமக்கு கிடைக்கும். உருவங்களை அழிச்சிடுறது, நம்ம இடத்துல நம்ம உருவங்களை வச்சுக்க மாட்டோம், அழிக்கணும். அதை வந்து முழு உருவத்தை பண்ண முடியாவிட்டாலும் முகத்தை, கண்ணு பகுதியை மட்டும் கூட நல்லா இப்படி அடிச்சு விட்டுட்டா முகமுடைய முழு இது செதஞ்சிடும். சரியா? அந்த மாதிரி பண்ணிடணும். இது வந்து இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ நீங்கள் இதுக்கு எல்லாத்தையும் பண்ண போகிறதில்ல, நாமளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நாங்கள் எழ சொல்லலையே, இனிமேல் எழுந்தீங்கன்னா அவுட்டு நீங்கள், அவ்வளோ. நான் வெளியே அங்கே நிற்க வச்சுருவேன், போய் உட்காருங்க. இந்த விஷயத்தை இனிமேல் பண்ணலாம். ரெண்டாவது, உங்கள் நோட் புக்கு இந்த மாதிரி புக்ஸில் இருக்கும்போது, மேலெல்லாம் இருக்கும்போது, சிலது உள்ளே இருக்கும்போது பண்ண முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கும், நம்ம பாடம் படிக்கிறதா இருக்கும். அப்போ வந்து அதுக்கு பர்மிஷன் தரமாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் தவிர்க்க முடியல. அதாவது எதுக்கு நமக்கு பர்மிஷன் இல்லையோ, நாமளே செய்ய முடியாதோ, அதில் அல்லாஹ் நம்ம மேலே குற்றம் பிடிக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் நமக்கு நாமளே அது விரும்புகிறோம் அல்ல செய்கிறோன்னா தான் தப்பு. சரியா? நம்ம விரும்புகிறோம், அதில் இருக்குன்னு நினைக்கிறோன்னா அது தப்பு. ஆனால் முடியாத பட்சத்தில் அல்லாஹ் மன்னிச்சுருவான். அட்டை நோட் புக் மேலே அட்டை போடுறது இருக்குல்ல, அப்போ வந்து ப்ரௌன் ஷீட்டு அல்லது இந்த மாதிரி இதை வச்சு மறைச்சிடணும். பெஸ்ட்டாக அதை மறைச்சிட்டா முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே இல்லை. இதை கவனத்தில் இன்ஷா அல்லாஹ் வச்சுங்க. இப்போ நம்ம அதை சரி பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.